சீன்சட்டி நல்லா சூடான உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடான உடனே கொஞ்சமாக பெருஞ்சீரகம், ஜீரகம் எல்லாமே அரை ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம வந்து கிளறி விட்டுக்கணும். அது வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 தக்காளியை வந்து சின்ன சின்ன பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் நாம் வந்து ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். தண்ணி ஒன்றுமே ஆட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. லைட்டாக அது வந்து வெந்து வந்த உடனே பொடியாக கட் பண்ணின இஞ்சி, பூண்டு கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நாம் வந்து கிளறக்கூடாது. அரை ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா, இது எல்லாமே அப்படியே போட்டு நம்ம ஆவியில் வேகிறது மாதிரி அப்படியே மூடி போட்டு மூடிடணும். கொஞ்சம் டைம் வந்து போனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதை வந்து லைட்டாக நாம் வந்து கிளறி விடணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா உப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பொடி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு எத்தனை முட்டை வந்து தேவையோ அத்தனை முட்டை வந்து நீங்கள் வந்து அடித்து ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 முட்டை தான் எடுத்துருக்கிறேன். இப்போது தீயை வந்து லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ரொம்பவே ஹையாக விடாமல் அப்படியே நாம் வந்து கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஹையில் வச்சு நம்ம வந்து ஸ்பீடாக கிளறும் போது இந்த மாதிரி தாங்க இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சாதத்தை எடுத்து போட்டு நம்ம கிளறி எடுத்துக்கிட்டால் போதும். சூப்பரான முட்டை சாதம் வந்து இன்னொரு டேஸ்ட்டில் வந்து ரொம்பவே சுவையாக ரெடி ஆகிரும். கண்டிப்பாக குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.